Hi guys. So welcome to the third part of malware traffic analysis series. So in the video actually நான் இந்த weekend live வர வேண்டியது but I couldn't come live. So I am giving this third part as a recording. So apologies for not coming live this weekend, but I'll ensure I'll come live every weekend or else I'll give it as a recording. So that is my commitment. Now let's look at the third part of our series in malware traffic analysis. So இந்த இடத்துல வந்து we are going through, this time we are going through February 24th 2015ல இருக்கிற traffic analysis challenge தான் பண்ண போகிறோம். So the thing is, இந்த சீரீஸ்ல பர்டிகுலர்லி வாட் இன்ட்ரெஸ்டிங் திங் யூ வில் see அப்படின்னா ஒன் ஆஃப் த மால்வேர் சாம்பிளை எடுத்து அதை டீக்ரிப்ட் பண்ண போகிறோம். ஸோ என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் பற்றி ஆல்ரெடி பேசியிருப்பேன். யூ கேன் ரெஃபர் டு மை ஃபர்ஸ்ட் பிளேலிஸ்ட் ஆன் ஓவர் த வயர் பண்டிட் லினக்ஸ் சேலஞ்சஸ். அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்கிரிப்ஷன் என்ன டீக்ரிப்ஷன் என்னன்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஐ ஜஸ்ட் கிளிம்ஸாக நான் அதை பற்றி சொல்கிறேன் when we deal with that malware in these questions. So before that, like I just want to explain how this series is going to be இன்னைக்கு. Okay, so that you have an idea what is happening. Okay, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எப்பயும் போல் வந்து சேலஞ்ச் ஃபைல் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஐ திங்க் வில் டவுன்லோட் இட் அண்ட் லெட் இட் டவுன்லோட். அதை எடுத்து டெம்பரரி டைரக்டில் எப்பயும் போல் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் த சொல்யூஷன். ஓகேங்களா? ஸோ ஐ ஹவ் ஆல்ரெடி கிராப்ட் தீஸ் questions actually. I think I've already grabbed it. Where is the notes? ஆக்சுவலாக இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 3 பார்ட் ஃபர்ஸ்ட் பிரேக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 பிரேக் பாயிண்ட் இருக்குது. ஓகே, ஸோ 3 டிஃப்ரெண்ட் சீரீஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்க போது. ஸோ ஈச் ஒன் வி ஹாவ் டு என்ன சொல்கிறது சால்வ் இட் அண்ட் தென் லைக் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ரவுண்ட். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இது கிளிக் பண்ணி. ஸோ ஈவன் தோ இஃப் யூ ஆர் டூயிங் இட் ஆன் யுவர் ஓன், ஸோ டோன்ட் லுக் அட் த ஆன்சர் எட். இந்த கொஸ்டின்ஸை உங்களாலே எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரை பண்ணி ஆன்சர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. தட் would be the very beneficial thing that you would get out of this என்ன சொல்றது திஸ் சீரீஸ். ஓகேங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். ஆன்சர் கண்டுபிடிக்கிறது முக்கியம்தான், பட் ஹவு யூ ஃபைண்ட் த ஆன்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மோர் தென் ஃபைண்டிங் த ஆன்சர். புரியுதா? ChatGPT போட்டால் ஆன்சர் வந்துடும், கிளாட்ல போட்டால் ஆன்சர் வந்துடும், இல்லாட்டி ஒரு ஆர்டிக்கல் படித்தா ஆன்சர் வந்துடும். பட் when you try to solve it on your own, okay, ஓட assistance ஓட when you solve it on your own, you will become much more independent. Okay, you will become much more technical. Okay, in every aspect. ஓகேவா? ரியல் டைமாக ஒரு சினாரியோ கொடுக்கும்போது you will be able to analyze it. ஓகேங்களா? So that is the main thing that you have to focus on. Okay, so I think you got the idea why we do these things. So இப்போ வந்து சினாரியோ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த சினாரியோவில் வந்து இட்ஸ் அனதர் ஈவினிங் ஷிஃப்ட் அட் யுவர் ஆர்கனைசேஷன் செக்யூரிட்டி சாக்ல ஒன் ஆஃப் த அனாலிசிஸ் லுக்கிங் அட் த்ரூ சம் டிராஃபிக் தட் ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர் சாக்ல வந்து ஒருத்தர் இருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த அனலிஸ்ட் வந்து டிராஃபிக் பார்த்துட்டு இருக்காங்க, டிராஃபிக் பேட்டர்ன்ஸ் நெட்வொர்க் டிராஃபிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது எப்போ பார்க்குறாங்க அப்படின்னா இன்ட்ரூஷன் பேஸ்டு டிடெக்ஷன் சிஸ்டம், அதாவது ஐடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்நாட் நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம் ஸ்நாட்டை பற்றி. ஐடிஎஸ் ஐபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம் அண்ட் இன்ட்ரூஷன் ப்ரிவென்ஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆஃப்லைன் போயிடுச்சு. திஸ் இஸ் த செக்யூரிட்டி டூல். அது ஆஃப்லைன் போனதுனால the traffic had triggered a non-specific alert of possible malicious activity from another ஐடிஎஸ். ஆமாம், வேறு ஏதோ ஐடிஎஸ் இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம்ஸ் நாட்டை தவிர வேறு ஏதோ வச்சுருக்காங்க. அது வந்து டிடெக்ட் பண்ணி சொல்லியிருக்கோம் ஏதோ மலிஷியஸ் ஆக்டிவிட்டி போயிட்டுருக்கு பாருங்க அப்படின்னு. ஓகேவா? த அனலிஸ்ட் இஸ் ரிலேட்டிவ்லி நியூ அண்ட் இஸ் நாட் எக்ஸ்பீரியன்ஸஸ் மலிஷியஸ் டிராஃபிக். இந்த அனலிஸ்ட் வந்து ஒரு நியூவான அனலிஸ்ட் போல, அவங்களுக்கு வந்து மலிஷியஸ் டிராஃபிக்கை பற்றி அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ அந்த அனலிஸ்ட் வந்து நம்மள்ட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. தட் அனலிஸ்ட் இஸ் ஆஸ்கிங் யூ ஃபார் ஹெல்ப். ஓகேவா? இந்த ரிவ்யூ ஆஃப் பிக்அப் ஃபைல் இதெல்லாம் வந்து நான் இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்லாம் நான் வந்து ஸ்பீடாக பண்ண போகிறேன். ஐ ஒன்ட் எக்ஸ்பிளைன் யூ மச் பிகாஸ் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 2 வீடியோவில் ஐ ஹவ் ஆல்ரெடி டாக்ட் அபவுட். ஆக்சுவலி வி மேட் 3 வீடியோஸ் ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ திஸ் வுட் பி த 4th சீரீஸ். ஓகே, ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் டாக்கிங் அபவுட். ஏன் இந்த அளவுக்கு ஸ்பீடாக போகிறேன்றது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். பிகாஸ் இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஆல்ரெடி காமனான கொஸ்டின்ஸ்க்கு ஆல்ரெடி நான் வந்து அதுக்கு முன்னாடி 2 வீடியோவில் நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? கோ த்ரூ தட் அண்ட் கம் டு திஸ் வீடியோ. ஓகே, ஸோ தட் யூ கெட் வாட் ஐம்
டாக்கிங் ஹியர். அதுக்கப்புறம் எந்த மாதிரி ஃபில்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன்றதுலாம் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? பிகாஸ் ஐ ஆல்ரெடி யூஸ்டு தோஸ் ஃபில்டர்ஸ். புரியுதுங்களா நான் சொல்கிறது? I already used those filters before. Okay, so I don't want to like go through it again. And the filters I already used pannadha, so I don't want to go through it again. Just trying to, okay, one more we already have this file in the file. நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல் வந்து it will be here. இதை எடுத்து நான் டெம்பரரி டைரக்டரியில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி போட்டுக்கிறேன். ஓகே, இன்ஃபெக்டட் பாஸ்வேர்டு உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும்னு. 2015 224. Okay, it has been extracted. So இதை தூக்கி temporary directory போடணும். Because TShark only can, I mean, there is a limitation in ARM architecture. So அதனால வந்து நான் PCAP வந்து இந்த இதில் வைக்கிறேன். ஓகே, okay, வந்துருச்சுங்களா? So now I'll open the terminal. Already I think I opened the terminal here with this. Okay, so in the PCAP அப்படியே இருக்கட்டும். So now I will grab the filters that I already have. உங்களுக்கு அந்த ஃபில்டர்ஸ் தெரியல அப்படின்னா you can refer this video or previous video too. நான் ஆல்ரெடி வந்து TShark query எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, இதுதான் அந்த query. So I'll just paste it. இது வராது ஏன்னா PCAP file is different. நம்ம ஃபைல் மாற்றணும்ல. Okay, so இந்த இடத்துல நம்மளுக்கு லிஸ்ட் ஆயிடுச்சுல. we are able to, I think we are good to go on this perspective. So TShark is successfully running and then we'll run Wireshark. Wireshark பண்ணுவோம். Wireshark எதுக்கு, TShark எதுக்கு எல்லாமே வந்து நான் ப்ரீவியஸ் லைவ்ல சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ யூ கேன் ரெஃபர் டு திஸ் வீடியோ அண்ட் ஜஸ்ட் மூவிங் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் டு த கான்செப்ட் தட் வி ஆர் லுக்கிங் அட். ஓகே, ஸோ இந்த இடத்துல கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, டேட் அண்ட் டைம் ஆஃப் த ஆக்டிவிட்டி, ஸ்டார்ட் டேட்டு எண்டு டேட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஸ்டார்ட் டேட் என்ன அப்படின்னா இங்கே பார்த்துக்கலாம். ஓகே, ஸ்டார்ட் டேட் என்ன 4/4/7. ஓகே, 4/4 to 4/7 to 4/7 to 4/4. புரியுதா? ஏதாவது 24th எழுதுனா உங்களுக்கு புரியும். 24th ஆல்ரெடி கொடுத்தது கரெக்டா. செகண்ட் நினைக்கிறேன் 24th 4/4 to இந்த மில்லி செகண்டில் போட்டுங்க. செகண்ட் சைட் போட்டு 4/4 to 4/7. ஃபேர்லி ஈஸி ஆன்சர். ஓகே, இது இந்த ஃபில்டர்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ போஸ்டட் இட் இன் மை ஃபர்ஸ்ட் வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகே, 4/7. ஓகே, ஸோ இந்த டைம் ஃப்ரேமுக்குள்ளே 4வது நிமிஷத்துலேருந்து 4/4 4/7 இந்த ஆக்டிவிட்டி இருந்தது. திஸ் இஸ் வாட். ஸோ டெஸ்க்டாப் ஐபி என்னன்னு கேட்குறாங்க. டெஸ்க்டாப் ஐபி வி ஆல்ரெடி நோ த ப்ரைவேட் ஐபி which is like 10, 10, 100, 139. இதுதான் ப்ரைவேட் ஐபி. ப்ரைவேட் ஐபி will be mostly the host IP. Host IP na local IP. The machine that has been like communicated outside. Okay, இப்படி எழுதிடுவோம். 10, 10, 100, 139. 10, 10, 100, 139. Okay, கரெக்டா?
So you can post the doubts in the comment section. Okay, I'll answer it when I see it. Okay, after the video is getting published. Okay, so host name of the associated desktop or computer, இதுக்கு வந்து ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு. என்ன ப்ரோட்டோகால் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். என்பிஎன்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு. இது போட்டால் வந்து டிவைஸ் நேம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இது வந்து என்ன சொல்றது, என்பிஎன்எஸ்ன்றது ஒரு ப்ரோட்டோகால். ஆக்சுவலி விண்டோஸால் யூஸ் பண்ணப்பட்ட ஒரு ப்ரோட்டோகால். இதில் நிறைய வந்து ஒரு சில இதெல்லாம் இருக்கு. என்ன சொல்றது, பேர்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து யூசர் நேமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. dchong.com அப்படின்லாம் இருக்கு. ஓகே ஓகே, இதெல்லாம் வந்து .comல இருக்கு. ஜிசி. ஓகே, ஸோ இங்கே தான் வந்து பிசி அப்படின்றது இருக்கு, தெரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் என்ன சொல்றது, த டிவைஸ் நேம் ஆஃப் த ஹோஸ்ட். ஓகே ஓகே, திஸ் வில் கேப்சர் த லோக்கல் நேம்ஸ். இஃப் யூ சி ஒர்க் குரூப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேப்சர் பண்ணுறதோட நம்மளுக்கு வந்துட்டு இதையும் சேர்த்து கேப்சர் பண்ணி ஹோஸ்ட் நேமையும் சேர்த்து கேப்சர் பண்ணி என்பிஎன்எஸ். ஓகே, திஸ் இஸ் a விண்டோஸ் ப்ரோட்டோகால் ஆக்சுவலி. சும்மா கூகுளில் போட்டேன். Net bias, legacy networking that solves human readable computer names to IPv resetter on local area network. இதுதான் human readable computer names to IPv4 addresses. Okay, that is what its work is. Okay, so இந்த இடத்துல இதெல்லாமே வந்து டொமைன் நேமாக கன்வெர்ட் ஆயிருக்கு. somehow like இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஆரம்பிக்கிறது தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகே, நாட் திஸ் நியூ கரி அப்படின்றதுல இதை தான் நான் வந்து இதை எடுத்துக்கணும், பிசி நேம் எடுத்துக்கணும் இந்த இடத்துல. ஓகே, ஸோ சின்ஸ் இட் இஸ் ஸ்டீஃபன் நினைக்கிறேன் சர்வீஸ். ஓகே, Stephen PC. Okay, MAC address of the computer. So MAC address வந்து எப்படி கண்டுபிடிச்சோம், லைக் ETHO ஈத்தர்நெட் அட்ரஸ் வச்சு கண்டுபிடிச்சோம். கரெக்டா, ஈத்தர்நெட் அட்ரஸ் வச்சு எப்படி கண்டுபிடிச்சோம், ஈத்தர்நெட் அட்ரஸ்க்கு ஒரு ஃபில்டர் இருக்கு, ETHOன்னு சொல்லிட்டு TSharkல வந்து ஒரு ஃபில்டர் இருக்கு. இப்படி பண்ணலாம். Actually, what you can do is I'm just trying to use a filter that we were using before. I'm trying to remember it actually, so that we can use the filter. கடைசி வீடியோவில் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம், ஈத்தர்நெட் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு TSharkல பண்ணியிருப்போம். I think TShark will be beneficial here. I hope so. Okay, let's see how it works for us. TShark போயிடும் பேசாம. TShark will help us in this situation. Okay. இதில் ஒரு ஃபில்டர் வரும், அந்த ETHOன்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் வரும்னு நினைக்கிறேன். ETH சோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ ஃபில்டர் வரும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ட்ரை.
ஓகே. இப்படி எனக்கு தெரிஞ்ச அடிஷ்னல் ஃபீல்டு ஒன்று ஆட் பண்ண நல்லா இருக்கும். பிடிஹெச் ஐபியோட செட் IP.src போட்டோம்னா இட்ஸ் வேலி. ஓகே. ஓகே, cool. We got some results here. நம்ம ஆல்ரெடி ப்ரைவேட் ஐபி எதுன்னு தெரியும். ஸோ திஸ் இஸ் த ப்ரைவேட் ஐபி, ஹோஸ்ட் ஐபி. இப்போ இதுதான் வந்து அதோட மேக் அட்ரஸ். ஸோ இதை வந்து ஆன்சரை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ வி காட் த ஆன்சர். Brief summary of the activity. So somewhere it is like trying to communicate with the domain. Okay. என்ன சொல்கிறது, சம்வேர் மலிஷியஸ் ஆக்டிவிட்டிஸ் ஹேப்பனிங், ஐ ஹோப் ஸோ. இப்போ பார்த்தீங்கன்னா சம்மரி ஆஃப் த ஆக்டிவிட்டி கேட்குறான். அதாவது ஒரு விண்டோஸ் மெஷின், ஐ ஹோப் ஸோ, விண்டோஸ் மெஷின் இஸ் கம்யூனிகேட்டிங் வித் அன் எக்ஸ்டர்னல் டொமைன். ஓகேவா? ஃபர்ஸ்ட்லேருந்து பார்ப்போம். அசெண்டிங்கில் போட்டிருக்கேன் டைம் லைன். ஓகே, 4.4லேருந்து என்ன டொமைனில் கம்யூனிட் ஆச்சு பார்த்தா இங்கே டொமைன் காலம் வச்சுருக்கேன். இந்த டொமைன் காலம் எப்படி வேணும்னு தெரியணும் அப்படின்னு வச்சிங்கன்னா, வாட்ச் மை ப்ரீவியஸ் வீடியோ. MSFTNCI, இது ஒரு டொமைன். google.com இஸ் நார்மல் டொமைன். கூகுள் இஸ் நார்மல் டொமைன். இதெல்லாம் நார்மல் டொமைன். மலிஷியஸ் டொமைன் தான் விசிட் பண்ணியிருக்கேன் பாருங்க. microsoft.com தான். கூகுள் ஏதோ வந்து ஒரு டொமைன் விசிட் பண்ணியிருக்கேன். ஓகே, வாட் இஸ் திஸ் டொமைன்? ரெஃபரர் யார்? ரெஃபரர் பற்றி ஆல்ரெடி பேசியிருப்பேன். ஓகே, நீ வந்து லைஃப் ஸ்பேஸ்.comன்றது சர்ச் பண்ணியிருக்காரு யூசர் கூகுளில். ஓகே, ஸோ அதனால இங்கே விசிட் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் த கண்டென்ட் ஆஃப் த பேஜ். ஓகே, if you give this content to ChatGPT or like Claude, it will give you the actual, it will give you a model of how the page was looking like. புரியுதுன்னு நான் சொல்கிறது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து வேறு ஏதோ சைட்டுக்கு கிளிக் பண்ணுற மாதிரி ஏதோ வந்து வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் த சேம் டைட்டில் லிங்க்கில் இருக்கான்னு நினைக்கிறேன். ஏதோ லிங்க் அதே டொமைனிங் தான் வச்சுருக்காங்க. இந்த டொமைன் வந்து என்ன டொமைன்றது பார்ப்போம். யூ ஜஸ்ட் ஹாவ் டு see it in external threat intelligence. Okay, nothing malicious it seems, but we have to ensure that we are not missing anything. ஓகே, இன்னொரு வழி, சின்ன வழி என்ன அப்படின்னா, நம்ம இப்படி ஃபாலோ பண்ணலாம். எப்பயும் போல் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்ன ஹெச்டிடிபி டிராஃபிக்லேருந்து, ஹெச்டிடிபி வழியாக இல்லை யூஸ்வலாக நார்மலாக எப்படி யூசர் என்னென்ன டவுன்லோட் பண்ணியிருக்காங்கன்றதை எந்தெந்த சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்கன்ற பார்த்தாலே தெரிஞ்சிடும்ல. பார்த்தீங்கன்னா யூசர் நிறைய டொமைன் விசிட் பண்ணியிருக்காரு, நிறைய விஷயங்களை டவுன்லோட் பண்ண மாதிரி காட்டுது. இதெல்லாம் வந்து நார்மல் ஃபைல் மாதிரி தான் தெரியுது. ஓகே, இட் இஸ் ஜஸ்ட் அ டெக்ஸ்ட் ஃபைல். MSFTNCI இது வந்து வாட் டொமைன் இஸ் திஸ்? MSFTNCSI. MSFTNCSI. MSFTN .com. I think it is belonging to Microsoft itself. தெரியுதா?
It is a Microsoft domain, so nothing to worry about. Okay. தெரியுதா மைக்ரோசாஃப்டோட டொமைன். ஸோ நத்திங் மலிஷியஸ் ஹியர் திஸ் டிராஃபிக். இதுவும் மலிஷியஸ் மாதிரி தெரியல, ஏன்னா இது வந்து இது ஃபான் ஸ்டார்ட் இது லைஃப் ஸ்பேஸில் வந்துட்டு ஒரு சில சிஎஸ்சி ஃபைல்ஸ் இந்த மாதிரி தான் வந்து லோக்கலாக வந்து டெம்பரரி டவுன்லோட் ஆயிருக்குங்க. நத்திங் மச். பட் ஐ திங்க் தேர் இஸ் சம்திங் ஹியர். தெரியுதா இது சர்வர் எஃப்டிபியில் ஏதோ ஒரு அஃபஸ்கேட்டடாக ஏதோ டவுன்லோட் ஆகிருக்கிற மாதிரி தெரியுதுல்ல. சி ஸோ சம்திங் இஸ் masquerading ஹியர். ஸோ சம்திங் malicious happening here. This domain server FTP. இது FTP வந்து ரேண்டமான டொமைன்ல, இது வந்து ஒரு randomly generated domain னு சொல்லலாம். ஓகே ஓகே in these days since it is 2015 maybe they would have like created a random beacon domain or something. Okay, but these days like it is generated via LLMs and those kind of things. Okay, so இந்த இடத்துல இது this is like seems to be malicious புரியுதுங்களா. So what I do is like I just jump onto there. பார்ப்போம் இந்த டிராஃபிக் எப்படியே பார்ப்போமே. எங்கே வந்திருக்கு லைவ் ஸ்பேஸ்க்கு அப்புறம் நடுவில் இந்த எஃப்எஃப்டிபி ஒரு இடத்துல வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி எங்கேயா வந்துச்சான்றது தான் தேடிட்டு இருக்கேன். ஓகே, ஐஏ ஆன்லைன் பார்த்தாச்சு, இன்சு google.com லைவ் ஸ்பேஸ் இங்கே வந்திருக்குங்க. ஓகே, இங்கே வந்திருக்கு. இது எப்படி வந்துச்சுன்றதை ஃபாலோ அப் பார்ப்போமா. ரெஃபரரில் ஃபாலோ அப் தெரிஞ்சிடும் கரெக்டாக. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைவ் ஸ்பேஸ்லேருந்து தான் வந்திருக்கு. ஸோ லைவ் ஸ்பேஸ் மேபி காம்ப்ரமைஸ்டாக இருக்கலாம், இல்லாட்டி லைவ் ஸ்பேஸ்லேருந்து ரீடைரக்ட் ஆனது காம்ப்ரமைஸ் ஆன வெப்சைட்டாக இருக்கலாம். மேபி லைவ் ஸ்பேஸ் இந்த லெகசி லைவ் ஸ்பேஸ்ன்ற வெப்சைட்டை காம்ப்ரமைஸ்ட் ஆகிருக்கலாம். ஸோ தட் இட் இஸ் ரீடைரக்டிங் டு திஸ் சைட்டில். தெரியுதா. somehow live space is like malicious, maybe compromised one. You're not sure yet. தெரியுதா. This is the malicious domain. So user is communicating with the malicious domain actually. Okay. And then what is happening? அப்புறம் இப்போ இந்த இடத்துல பிரீஃப் சம்மரி என்ன சொல்லுவோம்னா, இப்போதைக்கு நம்ம எடுத்துக்க வேண்டியது எப்படி அப்படின்னா அட்வான்ஸ்டாக போல. இப்போதைக்கு ஐஸ் பிரேக்கிங் மாதிரி இருக்கட்டும்ன்றக்கா நான் ஆன்சரிங் என்னென்ன ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னா, யூசர் விசிட்டட் ரேண்டம் டொமைன் இன் வெப் ப்ரௌசர் and it was infected and it was compromised, which led the user to visit another malicious domain. இப்போதைக்கு இந்த ஒரு சின்ன brief போதும். Okay, so that you like get to start what is this. Okay, so அதனால எப்படி கொடுக்குறேன். ஸோ ரவுண்ட் 1. ஓகே, இது ரவுண்ட் 1. ஓகே, ரவுண்ட் 2. ரவுண்ட் 2ல என்ன பண்ணுறோம். பட் இங்கே நான் உங்களுக்கு காட்ட வேண்டியது என்ன அப்படின்னா, தேர் ஆர் லைக் மல்டிபிள் திங்ஸ் டவுன்லோடட் ஹியர். கரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணும்போது there are multiple objects that has been downloaded. If you see, தெரியுதா. So தெரியுதா, there are like இது JavaScript is okay, like I don't think it is compromised like malicious because it's just an application font object or something and then related to some domains. Nothing malicious has been downloaded, but இந்த ஒரு டொமைன் காம்ப்ரமைஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காம்ப்ரமைஸ் ஆன டொமைன் இதுக்கு ரீடைரக்ட் பண்ணுது. ஓகே, திஸ் இஸ் த ஆக்சுவல் malicious ஒன், பட் திஸ் ஹாஸ் பீன் like infected. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து HTML பேஜை சர்வ் பண்ணுது. ஓகே, அதர் தேன் தட் இது JavaScript ஃபைல். லைக் இது JavaScript ஃபைல், இது ஷாக் ஃபைல் ஆக்சுவலி ஒரு எக்ஸிக்யூட்டபிள் வந்து டவுன்லோட் பண்ண வைக்குது. எந்த ஃபைல், எந்த சர்வர், எந்த டொமைன், இந்த டொமைன். ஓகே, which is redirected from this legacy live spaces. ஓகே, இது வந்து version.txt, that doesn't matter, that we don't want. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ இது இஸ் லைக் FP download to macromedia.com மேபி இருக்கலாம், எல்லாமே போகலாம். பட் HTML கண்டென்ட் தான் டவுன்லோட் ஆயிருக்கு. அப்புறம் இந்த சைட்டில் PDF டவுன்லோட் ஆயிருக்கு. சில்வர் லைட் ஆப்னு சொல்லிட்டு ஏதோ டவுன்லோட் ஆயிருக்கு. ஐ திங்க் இட் இஸ் ரிலேட்டட் டு சில்வர் லைட் எக்ஸ்ப்ளாய்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா சில்வர் லைட் அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆயிருக்குன்னா
அப்போ சில்வர் லைட் எக்ஸ்ப்ளாய்ட் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சில்வர் லைட் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் கிட். எக்ஸ்ப்ளாய்ட் கிட்னா என்னன்னு நான் சொல்லியிருப்பேன். செட் ஆஃப் softwares that is created as a kit to attack some software inside the asset or on the web server. Okay, so அது வந்து combined with several exploits. கிட்னாலே எக்ஸ்ப்ளாய்ட் கிட்னாலே combined with several exploits. ஓகே, அதான் கிட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ மெடிக்கல் கிட்டு மாதிரி தான். மெடிக்கல் கிட்டுக்குள்ளே வந்து பேண்டேஜ், ஆயின்மெண்ட் எல்லாமே இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி தான் எக்ஸ்ப்ளாய்ட் கிட்டும். தே ஹாவ் மல்டிபிள் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் அக்கார்டிங் டு த யூஸ் கேஸ். ஓகே, ஸோ தட் இஸ் நீடட். அதே மாதிரி இந்த ஆக்டட் ஸ்க்ரீம் ஏதோ ஒரு எக்ஸிக்யூட்டபிள்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க இந்த சைட்டு. அது போக இது ஏதோ இங்கே ஏதோ இந்த ஐபி அட்ரஸ்லேருந்து ஏதோ வந்திருக்கு. ஓகே, 573 கேபிக்கு ஏதோ வந்திருக்கு. ஸோ தெர் ஆர் லைக் செவரல் திங்ஸ் தட் ஹஸ் ஹேப்பன். என்னோட கண் என்னன்னா இது மேலே ஃபர்ஸ்ட் வந்து லெகசி லைஃப் ஸ்பேசஸ்ல இருந்தா இங்கே வந்திருக்கு. அது போக இங்கேயும் ஏதோ போயிருக்கு. இது வந்து டொமைன் நேம் ரெசல்யூஷன் இல்லை, ஆக்சுவலி ஐபி அட்ரஸ் மட்டும் தான் இருக்கு, டொமைன் நேம் இல்லை. ஸோ வில் see to that what is happening here. ஓகே, ஸோ அடுத்து என்ன இதில் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. இதே ஒரு ஐபி அட்ரஸ்லேருந்து 1890 சம்திங் இஸ் ஹேப்பனிங். ஓகே, பிட்வீன் திஸ் டைம் ஃப்ரேம். ஸோ ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். இங்கே வந்து ஏதோ எக்ஸிக்யூட்டபிள் டவுன்லோட் ஆயிருக்கு. வி டோன்ட் நோ வாட் இஸ் இட். அதே மாதிரி இங்கே ஒரு எக்ஸிக்யூட்டபிள் டவுன்லோட் ஆயிருக்கு. ஐ திங்க் இங்கே பார்த்தீங்கன்னா 594 KB we have to investigate on those things. அதான் ஒரு கிளிம்ஸ் கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னு. ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு லைக் give you the glimpse. Okay, so there are like so many things has happened. Like இங்க பாத்தீங்கன்னா நிறைய டிராஃபிக் வந்து கண்ணு முன்னு தெரியாம இருக்கு. ஓகேவா, so what we can do is we can like just filter out based on the content type so that you get to know what is happening. JavaScript ப்ரொவைட் பண்ணதெல்லாம் என்னது. ஓகே, இதுவே JavaScript ஆர்கைவ் ஃபைல். இது ஆர்கைவ் ப்ரொவைட் பண்ணிருக்கு. This is different than this. Okay, this is used for websites, but this is something like Java archive is provided. Okay, some Java executable was like given. Okay, maybe Java archive was given. Like அதே மாதிரி இங்கே ஜாவா இதெல்லாம் வந்து நார்மல் தான். பிளாட்ஃபார்ம் டெஸ்ட், எக்கோ ஹாலிடே டெஸ்டினேஷன்ஸ், திஸ் ஆர் லைக் நார்மல் ஒன்ஸ். இந்த வெப்சைட்டை பார்த்தாலே டொமைனை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் விச் இஸ் malicious, which is not. ஸோ தெர் ஆர் லைக் திஸ் டொமைன். ஓகே, இப்படி போவோமா? இது என்ன பண்ணியிருக்குன்னு இப்போ போஸ்ட் பேசிஸில் போவோம். ஓகே, வாட் திஸ் ஹஸ் டன். இந்த மாதிரி இது வந்து ஐபி அட்ரஸ் என்னென்னமோ பண்ணியிருக்கு. சம் ஐபி அட்ரஸஸ் மட்டும் இருக்கிறதுல இந்த காலம் யூ ஹேவ் டு டிட்டர்மைன் விச் இஸ் malicious, which is benign. ஓகே, ஸோ அது இன்டெப்த் இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் தான் நம்மளுக்கு தெரியும். ஃபார் நவ் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு வி கேன் லைக் ஃபில்டர் பேஸ்ட் ஆன் ஹோஸ்ட் நேம் அண்ட் கண்டென்ட் டைப். ஸோ தட் நிறைய லாக்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இதை செக்ரிகேட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணுன்றது ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகே, ஸோ தட் இஸ் மை ஹோல் பாயிண்ட் ஹியர். ஸோ the next thing that we need to do is this is like I've just given you a glimpse. Okay, well, let's see what is happening. Okay, first breakthroughs here. Okay, so இங்கே நான் ஆன்சர் கிளிக் பண்ணி அப்படின்னா it will go here. Okay, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. அதே தான் நம்மளோட ஆன்சர்ஸ் எல்லாம் இதில் வெரிஃபை பண்ணிக்கோங்க. தே ஹவ் கிவன் சம்திங் கால்டு ஹிட் வித் Fiesta Exploit. நான் ஏன் இங்கே ஆன்சர் செக் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சா தான் செகண்ட் ரவுண்ட் போக முடியும். ஓகே, அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ PCAP வந்து ஏதோ டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணியிருக்கு அப்படின்றாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா ஸ்னாட்னு சொல்லிட்டு ஐடிஎஸ் இருக்குது, இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் சிஸ்டம். அதை செட்டப் பண்ணி வச்சுட்டு அதில் நீங்கள் ப்ரீ எக்ஸிஸ்டிங்காக ரூல்ஸ் இருக்கும். ஓகே, அந்த ரூல்ஸை வந்து இந்த PCAP கூட மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த அலர்ட் மெசேஜ்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இட் இஸ் அ டெடியஸ் ப்ராசஸ் டு இம்ப்ளிமெண்ட் லோக்கலாக ரன் பண்ணுறது. பட் ஸ்டில் ட்ரை இட். ஓகே, ஃபார் ஃபன். அடுத்து வந்து செகண்ட் பிரேக் பாயிண்ட். ஓகே, இங்கே வந்துருவோம் நம்ம. இங்கே வந்து டொமைன் அண்ட் ஐபி அட்ரஸ் ஆஃப் PSTIK எக்ஸ்ப்ளோர்.
ஸோ இங்கே 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, லெட்ஸ் லுக் இன் டு ஆல் தீஸ் 3 கொஸ்டின்ஸ். ஓகே, ஓகே, வாட் இஸ் த டொமைன் அண்ட் ஐபி அட்ரஸ் ஆஃப் த ஃபியஸ்டா இகே டிராஃபிக்? ஏதோ வந்து எக்ஸ்ப்ளாய்ட் கிட்டோட டிராஃபிக் வந்து வெளியே போயிருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, வி நீட் டு ஐடென்டிஃபை ஹவு இட் இஸ் பீன் லைக் ட்ராவர்ஸ்ட் ஆர் சம்திங். புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ டு டூ தட் வி ஹவ் டு லைக் கோ த்ரூ த PCAP file again and then we need to analyze what is happening. ஓகேங்களா பேசிக்கா. ஸோ அதுதான் வந்து விஷயம். ஸோ வில் ஜஸ்ட் கோ. ஓகே, நீங்க என்ன டொமைன் ஐபி அட்ரஸ் கேட்டிருக்காங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் ஓகே. ஸோ திஸ் இஸ் த காம்ப்ரமைஸ்டு வெப்சைட். நான் சொன்னேன்ல, அந்த லெகசி 1.com இருக்குல்ல, அதுதான் வந்து காம்ப்ரமைஸ்டு வெப்சைட்டு. அதில் வந்து எதாவது எக்ஸ்ப்ளாய்ட் இருந்திருக்கலாம். அது வந்து நம்மளுக்கு இங்கே நேவிகேட் பண்ணி கொண்டு வரலாம். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு டெல் இஸ், ஸோ யூ ஆர் சீயிங் செவரல் டொமைன்ஸில் இங்கே. அதில் வந்து நான் அந்த மலிஷியஸான டொமைன் விசிட் பண்ணுறது அந்த எஃப்டிபி அப்படின்ற servftp.com அப்படின்ற மலிஷியஸ் சைட்டை விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூசர் வந்து இந்த சைட்டை விசிட் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? livespace.com. ஓகேவா, மேபி livespace.com கூட பீன் காம்ப்ரமைஸ்ட், வி டோன்ட் நோ. ஓகே, ஸோ இது இருக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு இதுதான் மலிஷியஸ் நம்மளுக்கு எப்படி கன்ஃபார்ம் பண்ணோம்? இங்கே எக்ஸ்போர்ட்டில் நம்ம பார்த்துட்டோம். கரெக்டுங்களா? ஸோ எக்ஸ்போர்ட்டில் வந்துட்டு இதுதான் வந்து ஏதோ மலிஷியஸ் ஃபைலை சென்ட் பண்ணியிருக்கு. இது ஓகே. ஸோ இங்கேயும் நம்ம பார்த்தோம், அது எக்ஸ்டர்னல் த்ரெட் இன்டெலிஜென்ஸ்க்கு கம்பேர் பண்ணிட்டோம். ஓகே, இந்த ஷாக் வேவ் ஃப்ளாஷ் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கு. ஓகே, இதை வந்து எடுத்து வைப்போம். ஓகே, திஸ் இஸ் ஐ திங்க் திஸ் இஸ் த என்ன சொல்கிறது, அந்த ஃபியஸ்டா எக்ஸ்ப்ளாய்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஃபியஸ்டா எக்ஸ்ப்ளாய்ட்னு எப்போ உங்களுக்கு தெரிஞ்சு அது வந்து அந்த PCAP டிடெக்ஷன் கொடுத்துருந்தான் ஸ்நாட்ல இருந்து. ஸோ அது வழியாக நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ஓகே, ஸோ ஓகே, ஓகே. சும்மா ஒரு பேர் போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா, நம்மளுக்கு தேவையெல்லாம் வந்து இந்த ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம பார்க்கறது, ஹேஷ் ஃபைல் செக் பண்ணுறது. கரெக்டாக சும்மா ஒரு பேரில் டபிள்யூ இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். சும்மா வந்து மால்வேர் அப்படின்னு சும்மா போட்டுக்கலாமா? மால்வேர் மாற்றிட்டேன். SHA-256 ஹேஷ் எப்பயும் போல் வந்து மால்வேரோட செக் பண்ணுறேன். சம் ஓகே. Okay, this is the value. Placing it in virus total. ஏதோ ஒரு HTML ஃபைல் மாதிரி தான் சொல்லுது. பட் திஸ் இஸ் லைக் சில்வர் எக்ஸ்ப்ளாய்ட் ஆர் சம்திங். ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் கோட் இஸ் ஹைலி அப்ஃபஸ்கேட்டட். ஏதோ அப்ஃபஸ்கேட் ஆயிருக்குண்டா. XR encrypted, encryption decryption பற்றி சொன்னல டைரக்ட்லி. அண்ட் ஆர் நியூ SWF ஃபைல். SWF ஃபைல்னா சில்வர் ஃபைல். சில்வர்ன்றது ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர் தட் இஸ் யூஸ்ட் இன் விண்டோஸ். ஓகே, ஸோ அதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகே, ஸ்மால் வெப் ஃபார்மேட் ஷாக் வேவ் ஃப்ளாஷ் ஃபைல் இஸ் லெகசி அடாபி ஃபைல் யூஸ்ட் ஃபார் அனிமேஷன்ஸ், கேமிங்ஸ், இந்த மாதிரி விஷயத்துக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். ஸோ த டொமைன் நேம் அண்ட் IP ஆஃப் த EK டிராஃபிக் அப்படின்னா இது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்கு ஆக்சுவலி. ஸோ இது இந்த வெப்சைட் காம்ப்ரமைஸ் ஆனால தான் இந்த யூசர் வந்து இது விசிட் பண்ணியிருக்காங்க. விச் வெப்சைட் இஸ் விசிட்டட்?
ஆனால் இந்த ஓகே ஐ ஸ்லோலி கம் டு த ஆன்சர். ஸோ இந்த இடத்துல ஃபியஸ்டா இகே டிராஃபிக் எது அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து கிடைச்சிருக்கு, விச் இஸ் ஒயர் ஷார்க் அப்சர்வ் பண்ணும்போது we have already got the domain, I think. இங்கே இதுதான் அந்த டொமைன் கரெக்டா? இதுதான் டொமைன் மட்டும் எடுத்துக்குவோம், மற்றதெல்லாம் ஒதுக்கிடுவோம். இப்போதைக்கு டொமைன் அண்ட் ஐபி அட்ரஸ் வந்து என்ன 696449 6964 64 49 212. Okay, cool. Okay, was the computer infected? Yes, the computer was infected. இது என்ன கொஸ்டின்னே தெரியல. ஆமாட்டா, இன்ஃபெக்ட் ஆயிருக்கு. இல்லாட்டி எதுக்கு கொஸ்டின் கேட்க போறீங்க முதல்ல? மீன் எதுக்கு இந்த சேலஞ்ச்? அப்புறம் I don't know what kind of question is this. ஏதோ ஃபில் பண்ணுறதுக்கா ஃபில் பண்ணி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். If so, what traffic was generated by the infected computer? What type of? Okay. என்ன டைப் ஆஃப் டிராஃபிக் ஜென்ரேட் ஆயிருக்கு? இல்லை, appears to be a click. என்ன சாரி, எந்த மாதிரி இது வந்து போர்ட்ரே ஆயிருக்கு, எந்த மாதிரி டிராஃபிக் அப்படின்னு கேட்குறாங்க. We have to answer that. முதல்ல வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த டிராஃபிக் வந்து அனலைஸ் பண்ணோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல I'm just trying to figure out how this traffic is being generated. So இந்த இடத்துல நம்மளுக்கு we have to correctly figure out how this flow has happened. அதுக்கு என்ன செய்யலாம்? ஃபாலோ டிசிபி ஸ்ட்ரீம் கொடுப்போமா? I think this is question number already very important. If so, what traffic was generated by the infected?
சம்திங் வாஸ் தேர். அது ஏதோ ஒரு லிங்க் இருந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த அந்த legacy1.com இருக்குல்ல, அதோட I think we are near to that first point. ஸ்பேஸ் இருக்குல்ல, இதோட இங்கே ஒன்று ஏதோ சம்திங் வாஸ் தேர். இங்கே தெரியுதா, there is something here, தெரியுதா, there is something like clicking, something has clicked, the user has clicked, புரியுதா, அதனால தான் அது வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்கு ஆக்சுவலி. ஸோ இங்கே வந்து இங்கே இந்த இடத்துல இந்த மலிஷியஸ் டொமைன் இந்த இந்த இது இந்த நான் சொன்னல ஆல்ரெடி இந்த சைட்டு காம்ப்ரமைஸ் ஆயிருக்கு, இந்த காம்ப்ரமைஸ் ஆயிருக்க சைட்டுக்குள்ள இப்படி ஒரு பாடி இருக்கு. ஸோ வாட் இஸ் திஸ் பாடி? ஓகே, கிளாடு கிட்ட கேட்போம். கிளாடு தான் கரெக்டான ஆள். சும்மா ஜென்ரல் ஏஐ. இந்த ஸ்பான்ஸ் சென்டர்ல பார்த்தேன். வாட் இஸ் த embedded source trying to do? iframe வந்திருக்கனால clicking. ஓகே, தெரியுதா, pushes the iframe far off the screen so it renders completely invisible to anyone. ஓகே, இன்விசிபிளா ஒரு லிங்க் வச்சிருக்கேன். என்ன லிங்க்னா கண்டென்ட் ஃப்ரம் இது டைனமிக் டிஎன்எஸ் டொமைன் லெஜிட்டிமேட் சைட் ஆல்மோஸ்ட் லவர் யூசஸ் டிடிஎன்எஸ் டைனமிக். ஓகே, டிடிஎன்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணியிருக்கு, டைனமிக் டிஎன்எஸ்ன்னு சொல்லிட்டு. ஸ்ட்ராங் ஃப்ளக்ஸ் இன்ஸ் டிடிஎன்எஸ் சீப் ஃப்ரீ அண்ட் கம்மி. ஓகே, ஸோ இது வந்து டிடிஎன்எஸ் இந்த ரேண்டமாக இருக்கிறனால, இது வெறும் ரொம்ப சீப்பாக இருக்கிறனால டொமைனு இதை வந்து அட்டாக்கர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. அண்ட் ஆல்சோ காமன்லி யூஸ்ட் பை malicious payloads too அப்படின்றாங்க. ஓகே, traffic distribution system. ஓகே, டிரைவ் பை எக்ஸ்ப்ளாய்டேஷன். இது வந்து இந்த சைட்டுக்கு போனதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடுது. ஓகேவா, எதனா சம் லைக் அந்த ஃபியஸ்டா எக்ஸ்ப்ளாய்ட்டை வந்து யூஸ் பண்ணுது. ஸோ ஃபியஸ்டா எக்ஸ்ப்ளாய்ட்னா நம்ம என்னென்னு பார்ப்போம். ஓகே, இன் சம் சூன். ஓகே, இது ஆட் ஃப்ராட் இம்பர்சனேஷனாக கூட இருக்கலான்றாங்க. ஓகே, மால்வேர் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஜிங். ஓகே, அண்ட் தென் ஃபிங்கர் பிரிண்ட் ட்ரிக். வாட் ஐல் டூ இஸ் the user visited compromise, இது ஆன்சர் எழுதுறேன், compromised website and was made to click on an invisible link embedded inside the initial domain. Okay, initial website. Okay, this is what has happened. Okay, so the answer எழுதிக்கிறேன். I think that will do good in this case. Let's see next, ninth one. Ninth என்ன வருது? Okay, legacy. Okay, I think we are good to go with the
round 3 of the question successfully. Round 3 என்ன பண்றாங்க? Okay. What is round 3? இங்க இருக்குன்னு நினைக்கிறேன். Where is the website? I think it is inside Ubuntu. Yes, sorry for the confusion. So இங்க வந்து ரெண்டாவது பேஜ் போய்க்கலாம். இது we have already finished it. ஓகே, இது தேர்ட். ஓகே, ரவுண்டு 2 முடிச்சிட்டோமோ, ரவுண்டு 3 தான் போகணும். இதுதான் வந்து தேர்ட் பிரேக் பாயிண்ட். செகண்ட் பிரேக் பாயிண்டோட ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் இது we have already like found these things. appears to be click fraud traffic. கிளிக் பண்ண வச்சிருக்கோம், அதை தான் நம்மளும் எழுதியிருக்கோம். அது வந்து எக்ஸ்ப்ளாய்ட் கேக்கு கொண்டு போயிருக்கு. ஓகே, இது வந்து என்கிரிப்டா இருக்கும். இதுதான் வந்து இது டீக்ரிப்டர். இதுதான் நான் சொன்னேன் மால்வேர். அதாவது இது என்கிரிப்ட் ஆயிருக்கு, அதை டீக்ரிப்ட் பண்ணும். ஓகேவா, அது என்னன்னு சொல்லணும். முதல்ல வந்து இந்த இகேஎஃப் பேலோட முதல்ல கண்டுபிடிக்கிறான். ஓகேவா, சாம்பிள் ஆஃப் த மால்வேர் டெலிவர் ஃபியஸ்டா எக்ஸ்ப்ளாய்ட் கிட். இந்த ஃபியஸ்டா எக்ஸ்ப்ளாய்ட் கிட் வந்து ஒரு மால்வேர் டெலிவர் பண்ணியிருக்கு. அந்த மால்வேர் வந்து நம்ம டீக்ரிப்ட் பண்ணோம். ஓகேவா, முதல்ல அந்த மால்வேர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஓகே இந்த கொஸ்டினை போட்டுக்கோம். இது இங்கே இருக்கட்டும். ஓகே, அதாவது your manager would like a sample of the malware. Like a sample of the malware delivered by the Fiesta Exploit Kit. Malware payloads for the Fiesta encrypted. You can export the Fiesta from the below. Decryptor கீழே கொடுத்துட்டான். முதல்ல வந்து என்ன மால்வேர் சாம்பிள் என்னன்னு என்கிரிப்ட் ஆயிருக்கு, மீன் மால்வேர் சாம்பிள் எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் கிட் டெலிவர் பண்ணுச்சுன்றதை பார்க்கணும். ஓகேவா, டு அண்டர்ஸ்டாண்ட் தட் வி நீட் டு கோ த்ரூ ஈச் அண்ட் எவ்ரி டிராஃபிக். ஓகே, I think we need to focus on specific executables here. ஓகேவா, இந்த டிராஃபிக்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸிக்யூட்டபிள்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுவோம் எக்ஸ்போர்ட்டில் போயிட்டு. ஓகே, அது முதல்ல நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து எது டெலிவர் பண்ணுச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால ஹோஸ்ட் நேம் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஐ எம் ஒன்லி ஃபோக்கஸிங் ஆன் த டொமைன் நேம், ஹோஸ்ட் நேம், வாட் ஆல் த டிராஃபிக் இதுதான். ஓகே, ஸோ இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்ஸ்ப்ளாய்ட் கிட் அனுப்பியிருக்கு, இந்த ரெண்டு எக்ஸ்ப்ளாய்ட் கிட்டையும். ஓகே, think both are the same but with the same KB, but this is the exploit kit that has been delivered. அந்த exploit kit மறுபடியும் வந்து ஒரு சில பைனரிஸை ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஓகேவா, ஐ ஆம் ஃபோக்கஸிங் ஆன் திஸ். ஓகேவா, கொஞ்சம் கொஞ்சமாக 122 தெரியுதா, 182 182 182 182 4 தடவை சென்ட் பண்ணியிருக்கு பிரிச்சு. ஓகே, this is how it combines and like executes the malware. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 40 CD அப்படின்றத வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். ஓகே, ஒன்றுன்னு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து ரெண்டாவது 2ன்னு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, மூணாவது 3,
just renaming it here. ஏன்னா பிரிஞ்சு வந்ததுனால I'm just renaming it here. 4-5 இருக்குன்னு நினைக்கிறேன். Already 1, 2, 3, 4. Next one is 5, I think. Yeah, here. இதெல்லாமே மால்வேர் பற்றி தான் கேட்குறாங்க. நடுவில் வந்து இந்த எக்ஸ்ப்ளாய்ட் கிட்டை பற்றி கேட்கலாம். இந்த எக்ஸ்ப்ளாய்ட் கிட்ட தான் இந்த மால்வேர் டெலிவரி பண்ணியிருக்கு, ஆனால் கொஞ்சமாக டெலிவரி பண்ணியிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டாக்டிக்ஸ், ஓகே, used by this particular malware. நிறைய malwares, நிறைய exploit, நிறைய tactic யூஸ் பண்ணும். Actually, the group that is attacking us would use different kinds of என்ன சொல்றது, tactics, techniques and procedure. அதுதான் TTPs சொல்லுவாங்க. So go read about it. So then இங்கே நம்மளுக்கு கம்பைண்டா 1, 2, 3, 4, 5 ஃபைல் கிடைச்சிருச்சு. ஓகே, ஸோ நவ் just trying to ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்த மாதிரி இதில் we will just download this tool, okay, from here. I hope this website work now and GitHub work ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, cool, we are ready to go. readme இதில் கனெக்ஷன் ஆகும். இதை வந்து மொத்தமாக காப்பி பண்ணிக்கிறேன். நான் காப்பி பண்ணி அப்படி போட்டுக்கிறேன். ஓகே, இது என்ன டைப் ஆஃப் பைத்தான் ஃபைல்? பைத்தான் 2. இது சின்டாக்ஸ் பார்த்தாலே தெரியுது, இது பைத்தான் 2. ஓகே, என்கிட்ட பைத்தான் 2 இல்லை, அதனால இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். அடப்பாவுமே, பைத்தான் 2 இல்லையா? ஹவு டு இன்ஸ்டால் பைத்தான் 2 என்ன இது போட்டு பார்க்கலாமா? ஸோ இதுதான் பிரச்சனைங்க, புது ஆப்ரேட்டிங் சிஸ்டம், புது சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது, இல்லை புது லேப்டாப் யூஸ் பண்ணும்போது. ஆர்ம் ஆர்கிடெக்சரில் அதனால ஏகப்பட்ட லிமிடேஷன்ஸ் சொல்ல முடியாது, சம் கைண்ட் ஆஃப் காம்பேட்டபிலிட்டி இஷ்யூன்னு சொல்லலாம். ஓகேவா, லிமிடேஷன் சொல்லி தப்பான வேர்டு, பட் காம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ் இருக்கு. நோ இன்ஸ்டாலேஷன் கேண்டிடேட்டா இப்படி பண்ண சொல்கிறாங்க, பண்ணுவோமா? அடப்பாவீங்களா, பைனரி கம்பைல் பண்ண சொல்கிறீங்களாடா? சரி, ஓகே. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் பைனரி கம்பைலேஷன். லைக் வி ஆர் லைக்
மேனுவலி டூயிங் எவ்ரி திங். ஓகேவா? பைத்தன் 2 இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இவ்வளோ வேலை இருக்குது. ஏன்னா பிகாஸ் திஸ் இஸ் அன் ஆர்ம் ஆர்கிடெக்சர். ஏன்னா பைத்தன் 2 பேக்கேஜ் வந்து இன்டெல் ஆர்கிடெக்சருக்கு எழுதுனது. ஸோ வி ஆர் லைக் என்ன சொல்கிறது, configuring and compiling it from scratch for ARM architecture. Okay, basic அதுதான். So read about like compiling and like these things, like compiling something from scratch up and பாருங்க Google. I don't want to cover it, but it is a bit technical. I hope without error this is getting debugged because ஏன்னா இந்த லைவே வந்து சைபர் செக்யூரிட்டி பற்றினது. இட் இஸ் நாட் அபவுட் லைக், I mean it is also related, some more related, but I don't want to like make so okay. The thing is, it is not getting compiled actually. We have hit a limitation actually here. Limitation na or error because Python 2 is not running here. That is the issue. Okay. So what we'll do is like I will give the இவன் எடுத்துக்குவானான்னு தெரியலங்க. அதுதான் how to install for Python 2. Okay. இவன்கிட்ட கொடுத்தா கிளாட் கிட்ட கொடுத்தா எடுத்துக்குவானான்னு தெரியல. ரீகேப் பண்றதுக்கு புரியுதுன்னு சொல்றது. என்ன செய்யலாம், இப்படி செய்யலாமா, கிளாட் கிட்ட கொடுத்து இதை எனக்கு பைத்தான் 3 எழுதித்தான்னு சொல்லலாமா? லெட்ஸ் டூ ஒன் திங். ஓகே, this is how you use AI these days. Okay, எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரே இதுக்கே வந்துட்டு இது போயிடும்னு நினைக்கிறேன். வாட் வி கால் டோக்கன் போயிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணேன். ஸோ லெட்ஸ் ட்ரை திஸ். என்ன செய்வோம், கிளாடிக்கிட்டே வந்து என்ன பண்ணலாம், கிளாடிக்கிட்ட போயிட்டு இந்த 5 பைனரி எனக்கு கம்பைன் பண்ணி டீக்ரிப்ட் பண்ணித்தான்னு சொல்லுவோமா? திஸ் கோட் வாட் இட் வில் டூ, லெட்ஸ் see. ஆர் வி கேன் யூஸ் ஆன்டிகிராவிட்டி டூ, அதையும் பண்ணலாம். ஓகே, ஆன்டிகிராவிட்டி என்கிட்ட இருக்குது சிஸ்டமில். வில் ஜஸ்ட் ரன் ஆன்டிகிராவிட்டி அண்ட் சி வாட் இட் டஸ். ஓகே, த கூல் ஸ்டஃப். So instead of going with the legacy Python code, we'll just use anti-gravity and see how it works. Okay. ஸோ நான் என்ன பண்ண ட்ரை பண்ணேன்னா, லெகசி ஆயிடுச்சு இந்த ஸ்கிரிப்ட். அதனால வந்து எனக்கு இதை கம்பைன் பண்ணி எனக்கு டீக்ரிப்ட் பண்ணி தான்றேன். யாருக்கிட்ட, நம்ம இவன்ட்ட, நம்ம யார், ஆன்டிகிராவிட்டிக்கிட்டையும் போகலாம், கிளாட் கோட் கிட்டையும் போகலாம். பிகாஸ் ஆன்டிகிராவிட்டி என்கிட்ட சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ ஐ எம் லைக் ப்ரிஃபரிங் ஆன்டிகிராவிட்டி. அதுக்கு முன்னாடி இந்த 5 ஃபைலையும் தூக்கி நம்மளோட டெம்பரரி ஃபோல்டருக்கு, சாரி நம்மளோட ஷேடோ ஃபோல்டருக்குள்ள போட்டு மேக்குக்கு எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓகேவா? இந்த 5 ஃபைல் வா 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 வெளியே வா.
விஎம் ஷேர் இருக்கா? விஎம் ஷேரில் இது இருக்கட்டும். இது எடுத்து நான் என்ன செய்கிறேன்? I'm copying these stuffs, okay? I'm just copying and placing the desktop in new folder. CTF அனாலிசிஸ்னு வைப்போம். அப்போ தான் வந்து கிளாட் இவன் சரியான தெளிவு ஆன்டி கிராவிட்டி. மால்வேர் அனாலிசிஸ்னு வச்சிங்கன்னா நீங்கள் ஏதோ தப்பு பண்ண போகிறீங்க இதை வச்சு அப்படின்னு நினச்சிட்டு நம்மளுக்கு டிக்ரிப் பண்ணாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆன்டி கிராவிட்டி எங்கடா போனேன்? ஆன்டி கிராவிட்டி கூப்பிட்டு fetch the folder new conversation போ. நான் என்ன சொல்ல போகிறேன்னா அவன்கிட்ட இந்த மாதிரி ரியல் டைமாக வந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன். பட் சானட்லாம் இருக்கு. பட் I'll go with this one itself. I have 5 files named 1, 2, 3, 4, 5. Okay. So I received these file as part of a CTF competition that I am currently playing அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஓகேவா? பட் ரியல் டைம் சினாரியோவில் அப்படி தான் வந்துட்டு சொல்லணும். இல்லாட்டி அவன் செஞ்சு தர மாட்டான் நம்மளுக்கு. ஓகே, தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு டூ. Can you combine all these files into one and then decrypt it with the below logic for me, please? அவன்கிட்ட ஸ்கிரிப்டிங் கொடுத்துருவோம். ஓகே, பண்ணி விட்றான்னு. Why to waste time for it to write its own script? நம்ம ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் இருக்குது, பட் அது டெப்ரிகேட் ஆயிருக்கு. நம்மளோட என்வரான்மெண்ட்டில் ரன் பண்ண முடியல. அதுதான் பிரச்சனை. இன்னொன்று அந்த கம்பைனிங் தலைவலிலாம் அவன் பார்த்துக்குவான். ஓகேவா? இந்த ஸ்கிரிப்ட் கம்பைன் பண்ணுறது, இந்த 4 ஸ்கிரிப்ட் கம்பைன் பண்ணுறது. ஓகே, இங்கே போச்சு. ஆக்சுவலாக இங்கே வச்சுருந்தேன். ஆக்சுவலாக நானும் தானே வச்சுருந்தேன். தெளிவாக பண்ணணும். சரியா? ஏன்னா இங்கே வந்துட்டு தேவையில்லாதெல்லாம் கொடுத்தோன்னா அவன் தேவையில்லாத எடுத்துக்குவான். ஐ மீன், இது வந்து டீக்ரிப்ட் பண்ணுறது, எக்ஸ்ப்ளாய்ட், இது ஃபியஸ்டா எக்ஸ்ப்ளாய்ட்டு, இதெல்லாம் அவனுக்கு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்துட்டு ஓகே ரியல் டைம் எக்ஸ்ப்ளாய்ட்டை வந்து டீக்ரிப்ட் பண்ண ட்ரை பண்ணுறான். அப்போ இவனே ஒரு மால்வேர் மேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது கண்ட செக்யூரிட்டி ஃபீச்சர் வந்து கிக்குன்னு ஆகும். ஸோ வி ஹவ் டு பைபாஸ் தட். ஸோ ஐம் ஜஸ்ட் லைக் என்ன சொல்கிறது, ஒரு ஓவர்வியூவை மட்டும் அவனுக்கு சொல்கிறேன். நிறைய நாலேஜ் கொடுக்கல. ஓகே, பண்ணுவோம், எப்படி பண்ணுறான்னு பார்ப்போம். ஸோ திஸ் இஸ்
new kind of malware analysis or like decrypting this. நியூ கான்வர்சேஷன் போயிட்டு அண்டர் அப்படின்னு கொடுத்து அவனுக்கு ஆக்சஸ் கொடுப்போம். டெர்மினல் ஆக்சஸ் அவன் எடுத்துக்குவான். ஓகேங்களா? டெர்மினல் ஆக்சஸ்லாம் அவனுக்கு அவனே எடுத்துக்குவான். அவன் எங்கே வச்சிருக்கோன்னு மட்டும் உனக்கு சொன்னால் போதும். ஓகே, சிடிஎஃப் அனாலிசிஸ். தெரியுதா? பார்த்தீங்களா? உள்ளே போயிட்டான். அவனுக்கு அவ்வளோ பெர்மிஷன் கொடுத்துட்டு இந்த இதுக்குள்ள தான் இருக்கு, போய் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. பைத்தான் 3 எழுதுறான் பார்த்தீங்களா? அவனுக்கே எரர் ஏதோ அடிக்குது. ஸோ ஜஸ்ட் டூயிங் இஸ் பார்ட். decrypted.bin ஏதோ வந்திருக்குங்க. சலோ என்னன்னு பார்ப்போமா? அதுக்கு மேலே டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். I hope this should be the one, but also there should be a different way to decrypt it. Let's see. Within a stipulated time trying to do this stuff, which is like, okay, it is not the decrypted file actually. ஓகே, ஒய் காண்ட் வி தேவையில்லாத வேலையை நம்ம இதுக்கு பார்க்கணும்? முதல்ல அவன்கிட்ட என்ன சொல்லலாம்? கம்பைன் பண்ணுற வேலையை நம்ம இதுக்கு பார்க்கணும். ஏன் வந்து ஒய் காண்ட் வி லைக் டூ லைக் திஸ்? ஓகே, இன்ஸ்டெட் ஒய் காண்ட் வி கோ வித் சிங்கிள் ஃபைல்? வாட் இஃப் இட் இஸ் அ சிங்கிள் எக்ஸ்ப்ளாய்ட்? ஓகே, நம்ம இப்போ வந்து கம்பைன் பண்ணி பார்த்தோம். வாட் இஃப் இட் இஸ் அ சிங்கிள் எக்ஸ்ப்ளாய்ட்? ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு சே. ஸோ இந்த பேர்ல நான் அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த 40C அப்படின்ற பேர்ல நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இதை. ஓகே,
இப்போ என்ன செய்வோம், எனக்கு வந்து ஒன்றும் செய்ய வேணாம், நீ வந்து அமைதியாக அந்த பைத்தான் 2 ஸ்கிரிப்டை மட்டும் ரன் பண்ணுறான்னு சொல்லுவோம் அவன்கிட்ட. மேபி பைத்தான் 2 ஆர்ம் ஆர்கிடெக்சரில் இல்லாதனால ஒரு பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில், ஏன்னா இதுவே ஆர்ம் ஆர்கிடெக்சர் தான் நம்மளோட சிஸ்டமே, ஸோ மேக்கே. ஸோ அதனால கூட பிரச்சனை இருக்கலாம். அதனால கூட ஆன்டி கிராவிட்டினால இது எக்ஸிக்யூட் பண்ணாம முடியாமல் போயிருக்கலாம் இது பைத்தான் 2. ஓகே, obfuscated file, I mean, like deceiving file, deceiving on a file னு சொல்லலாம். ஓகே, obfuscated file under desktop CD files folder. I receive this file as part of CD file. Can you come? Decrypt it with the, can you decrypt it with the below logic for me please? அதே தான் கொடுத்துருக்கேன் அவனுக்கு. ஓகே, பண்ணுறா பார்ப்போம் என்ன வருதுன்னு, எப்படி பண்ணுறான்னு பார்ப்போமா. நான் பைத்தன் 3 போயிடுறான், ஏன்னா இது ஆர்ம் ஆர்கிடெக்சர்ன்றனால ஒரு லிமிடேஷனுங்க. அது ஒன்று மட்டும் தான் பிரச்சனை. இல்லாட்டி நான் லைக் ஆல்ரெடி டிட், ஐ மீன் வி ஜஸ்ட் ரன் த டூல். ஆக்சுவலி அந்த பைத்தான் 2 ஸ்கிரிப்ட் நம்ம கிட்டப்லேருந்து எடுத்தோம்ல, அதுலேருந்து டேரெக்டாக ரன் பண்ணிக்கலாம். ஸோ பைத்தான் 3 தான் வந்து இந்த ஆர்ம் ஆர்கிடெக்சரில் இருக்கிறதுனால தான் பிரச்சனை. இப்போ இது பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, இட் இஸ் அ சேலஞ்ச் ஃபார் அஸ். பட் ஸ்டில் லெட்ஸ் சி வாட் திஸ் guy is capable of actually. I am really curious to know. தெரியுதா, அவன் வந்து எடுத்துட்டான் ஆக்சுவலி. இஸ் லைக் decrypted it here. Can you see? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு EXE கிடைக்கல, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக கிடைச்சிருந்துச்சு 4 ஃபைலு கம்பைன் பண்ணும்போது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். Okay, we have successfully compiled, like decrypted it. Okay, so this is the AI era. So it has successfully decrypted it for you. But இது AI வந்து decrypt பண்ணுச்சுன்றது விஷயம் கிடையாதுங்க. இங்கே அது எப்படி decrypt பண்ணுச்சுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். This is the code that you need to understand. Okay, so I have given it a Python 2 code. ஓகேவா, இந்த Python 2 code இது. ஓகே, சின்டெக்ஸ் Python 2 ஓட லாஜிக் தான் அது. அவன் அதையே ரீடிஃபைன் பண்ணி பைத்தான் 3ல எழுதிக்கிட்டான். ஓகேவா, ஆன்டி கிராவிட்டி எழுதி. ஸோ இட் ஹாஸ் லைக் சக்ஸஸ்ஃபுல்லி டீக்ரிப்டட் இட். அந்த டீக்ரிப்ஷன் லாஜிக் எல்லாமே இங்கே இருக்கிறது, அந்த ஷெல் கோட் வைஸ் இருக்கிறது. ஓகேவா, ஸோ திஸ் இஸ் தே கால் லைக் ஷெல் கோட் டீக்ரிப்ஷன். ஷெல் கோட் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஸோ இது இந்த ஸ்கிரிப்டை புரிஞ்சிருக்கு. Okay, this is not a session on like making you understand what is shell code and how to write a decryption script for it, but it is to make you understand how a real-time investigation happens. Okay, since we had a deprecated decryption script, அதை நம்ம ரன் பண்ண முடியாதுன்றதுனால we chose an alternate path to run the script in Python 3. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணதான் ஆன்டி கிராவிட்டி. இதுவே நான் உட்காந்து எனக்கு ஸ்கிரிப்ட் எழுத தெரியும், பட் ஸ்டில் ஐ எம் டேக்கிங் லெவரேஜ் ஆஃப் தீஸ் கைண்ட் ஆஃப் AI டூல்ஸ் டு டூ தீஸ் ஸ்டப்ஸ். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ லெவரேஜ் AI டு டூ தீஸ் ஹண்டிங் ஆர் இன்வெஸ்டிகேஷன், எனிதிங் இட் கேன் பி. ஸோ நான் AI யூஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து பழைய காலத்து மாதிரி தான், நான் வந்து பைத்தன் 2 பைத்தன் 3லேயே நான் உட்காந்து எழுதிட்டு இருக்க போறேன்னா, ஓகே, தட்ஸ் ஃபைன். பட் யூ ஷுட் நோ ஹவு டு ரைட் இட். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட், since you have this tool, like powerful thing, just give to it, just understand how it has written so that it reduces your time. But அந்த ஒரு கிக்கு கிடைக்காதான் மேனுவலாக ஸ்க்ராட்ச்ல இருந்து எழுதும் போது. But still, this is how we need to adapt to the trend or the era that is going on. So I think this session was useful to you. So next week I'll try to come live. So or else I'll give a recording. So thank you for watching this fourth part of malware traffic analysis series.
ஸோ ஹாவ் அ குட் டே. பாய்.